உங்களை கைவிட்ட மாட்டேங்குன்னு ஒரு நம்பிக்கை. சந்தோஷம் சார், தேங்க்யூ. இதான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஒரு சவால் விட்ட மாதிரி பேசிருக்கீங்க. அங்க வந்தவங்க யாரை சார் பார்க்க வந்தாங்க? எஸ் ஏ சந்திரசேகர் சாரோட பையன் விஜயவா? இல்ல சார். அங்க வந்தவங்க தனலட்சுமிக்கு ஒரு ஆபத்து முப்பாண்டிய தோல்ல இருந்த துண்டு எடுத்து போட்டு தர 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 இழுத்துட்டு போய் தூக்கி எரிஞ்சாரு. கில்லி வேலு அவரை பார்க்க வந்தவங்க சார். அண்ணன் மேல நிப்பான், ஆமா பாத்துக்குவான், அண்ணன் நிக்கிறான் நம்மளை பாத்துக்கிட்டு, நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பான், அண்ணன் நிக்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் விதைச்சிருந்தீங்க சார் விதைய. அந்த விதையை நம்பிதான் சார் வந்தாங்க. தன்னோட தூக்கத்தினாலேயும் குடினாலையும் 2 உயிரை நாமக்கா போயிடுச்சு கொதிச்சு எழுந்தாரே மாஸ்டர். பவானியோட ஆட்டத்தை ஒட்டுமொத்தமா அடக்குனானே அந்த மாஸ்டரை பார்க்க வந்தாங்க சார். தன்னோட 1 ஓட்டு போயிடுச்சு தமிழக அரசோட வரலாற்றையே திருப்பி போட்ட சிஇஓ சுந்தர் ராமசாமி, அவரை பார்க்க வந்த கூட்டம் சார். ஆனா அங்க வந்தது சோபா சந்திரசேகரோட பையன் விஜய். 10 பேர் நின்றா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டா பாவாடை நாடாவை தொட்டு பார்க்க மாட்டோமா துடிக்கிற பூமி சார் இது. சில களவாணி நாயக கூட்டத்துக்குள்ள கை வைக்கணும் கால் வைக்கணும் வரும். ஆனா 1000 பேர் கூடின கூட்டம் அடி வயிற்றுல கையை வச்சிருக்க மாட்டான், அண்ணன்னு கத்திருக்க மாட்டாங்க, அண்ணன் நிக்கிறான் உதவான் துடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த துடிப்பு தான் சார். எவ்வளவு கை வச்சிருப்பான், அடிச்சிருப்பாங்க, அடிச்சுனா பதிலுக்கு ஏதாவது பண்ணிருப்பான், கீழே விழுந்திருப்பான், கோவத்துல மிதிச்சிருப்பான், கொண்டிருப்பான். நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கணும். அந்த இடத்துல நீங்க சிஇஓ சுந்தர் ராமசாமியா மாறி இருக்கணும் சார். உங்களுக்கு எந்த இடம் ஒதுக்கப்படலையோ அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். நீங்க பஸ் மேல நின்றா பஸ்ஸ சுத்தி 100 இல்ல லட்சம் இல்ல கோடி பேர் நின்று இருப்பான். நீங்க யாருன்னு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி திரையில பார்த்த அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நீங்க உருவாக்கி இருக்கணும். வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு சிஎம் சார் ஒரு அறிக்கை, அதுக்கு எதுக்கு சார் அரசியலுக்கு வரணும்? வீட்டுல இருக்கிறதோ ஆபீஸ்ல இருக்கிறதோ சினிமாக்காரங்க வேலை சார். அரசியல்வாதினா களத்துல இருக்கணும், களத்துல இருக்கணும் சார். அடுத்தடுத்த மீட்டிங்ல அடுத்தடுத்த மக்களை சந்திக்கும் போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா, பெண்களுக்கு ஒரு பகுதி, ஆண்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்குங்க சார். உங்களால முடியும். நான் கோடு போட்டா ரோடே போடுவார் அமைச்சர் சொல்றாரு சிஎம். ஆனா உங்கள்கிட்ட இருக்க கூட்டம் நீங்க புள்ளி வச்சா பூகோளத்தையே மாத்திர கூட்டம். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ.